டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ அப்டேட்டட் சிலபஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூனிட் 8. ஸோ யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் டாபிக் அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ். ஸோ இது ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ நீங்க பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்னு கிடையாது, நார்மலாவே ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னாலே இந்த ஒரு டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கன்ஃபார்மா இதுல இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து ஒரு 11 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 13ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால ஒரு சில டாபிக்ல ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த டாபிக் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கும் கூட. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அரிஸ்டாட்டிலுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க நம்ம புக்கை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில புக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க டைரக்டா உங்க புக்கே நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுல இருந்தே நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஒரு சில விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன், நீங்க இதுலயே பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவருடைய ஒர்க். ஸோ அரிஸ்டாட்டிலுடைய மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு சில ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா டயலாக்ஸ் ஆன் மனார்கி, ரிட்டாரிக், மெட்டாபிசிக்ஸ். ஸோ இந்த ஒரு 4 ஒர்க் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இவர் எழுதுன ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாபிக். இந்த டாபிக்ல ஓவராலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 26 சாப்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது சின்ன ஒரு கிரிட்டிசிசமான ஒர்க் கிடையாது. இது கொஞ்சம் பெரிய ஒரு ஒர்க். ஆக்சுவலா என்னன்னா மொத்தம் 26 சாப்டர்ஸ். நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிச்சாலும் ஓகே, இல்ல நம்மளுடைய புக்கை நீங்க வச்சு படிச்சாலும் சேமா இருக்கு. உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. இதுல 26 சாப்டர்ஸ் அப்படின்றதால ஒரே வீடியோல என்னால வந்து பினிஷ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 to 5. ஸோ ஃபர்ஸ்ட் 5 சாப்டர், 1ஆவதுல இருந்து 5ஆவது சாப்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வீடியோலையும், ஸோ அடுத்தடுத்து 5 சாப்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு வீடியோவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல அரிஸ்டாட்டில் என்ன டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா இமிட்டேஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேசிக் வர்ச்சுஸ் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். ஸோ நீங்க என்ன மாதிரியான கலையா இருந்தாலும் இமிட்டேஷன் அப்படின்றது இட்ஸ் அ பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இமிட்டேஷன்னா என்ன அப்படின்னா, இமிட்டேஷன் அப்படின்றது ஆல்ரெடி எதனா ஒரு சில விஷயம் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பி பண்ணி அதை புதுசா வந்து நம்ம உருவாக்குறதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா இமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இமிட்டேஷன், அப்போ ஒரு போயம் எழுதுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து பார்த்தோன்னா போயம் எழுதியிருப்பாங்க. அந்த போயம் பேட்டர்னா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு போயமை எழுத ஆரம்பிப்போம். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகுறீங்க, இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆகுறீங்க, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு ஒரு பேஸா வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க படிக்கிறதுக்கு. ஸோ இதான் இதே மாதிரி போயமோ இல்ல டிராமாவோ ஏதேதோ ஒரு சில விஷயங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்கா முன்னாடி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்தர்ஸ் ஒரு இமிட்டேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து உருவாக்குவாங்க. அப்போ இமிட்டேஷன் பண்றது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி அடிக்கிறதா அப்படின்னா கிடையாது. அதுதான் வந்து அரிஸ்டாட்டில் சொல்ல வர்றாரு. ஸோ இமிட்டேஷன் அப்படின்றது இட்ஸ் அ பேசிக் வர்ச்சஸ் ஆஃப் ஆல் ஃபைன் ஆர்ட்ஸ். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மெமிக்ஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின்லேயே வரும் நம்மளுக்கு. இதை வந்து மெமிக்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா போயட்ரியா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், ட்ராஜடி, டான்ஸ், மியூசிக், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இமிட்டேஷன் அப்படின்றது என்னது? இட்ஸ் நாட் மியர்லி மெமிக்ரி. இது என்னதுன்றாங்க? இட்ஸ் நாட் மியர்லி மெமிக்ரி கிடையாது. மெமிக்ரி அப்படின்னா வேற ஒருத்தர் அப்படியே வந்து ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்றது தான் மெமிக்ரி நம்ம சொல்லுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. அதே மாதிரி காப்பிங் ஆஃப் நேச்சரா அப்படின்னா கிடையாது. ஸோ இட் இஸ் ரியல்
கிரியேட்டிவ் எண்டியர். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, யார் வந்து அத இமிடேஷன் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே காப்பி பண்ணி அடிக்கிறது கிடையாது. இதுல ஒரு ரியாலிட்டியும் இருக்கும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலுடைய ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர். இப்போ மியூசிக்லயும் இமிடேஷன் இருக்கு. இப்போ மியூசிக்லயும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஒரிஜினாலிட்டியும் இருக்கு அப்படின்றாரு. ஸோ மியூசிஷியன் இமிடேட் த எமோஷன் பேஷன் ஆஃப் ஹியூமன் சோல். ஸோ மியூசிக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணும்போது ஹியூமனுடைய சோல் என்ன, ஹியூமனுடைய அவனுடைய பேஷன் என்ன, அவனுடைய எமோஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் ஒரு மியூசிக்கை உருவாக்குறாங்க. த கான்செப்ட் ஆஃப் இமிடேஷன் டிஃபர் ஃப்ரம் ஒன் பிரான்ச்சஸ் டு அனதர் பிரான்ச்சஸ். இது ஒரு பிரான்ச்சஸ்க்கும் இன்னொரு பிரான்ச்சஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் வேற, ஆர்ட்ஸ் வேற, போயம் வேற, பெயிண்டிங்ஸ் வேற, ஸோ டிராமா வேற, ட்ராஜடி வேற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு இன்னொரு ஃபீல்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு சில நேரம் அந்த ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரியான இமிடேஷனா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டேர்ம் சொல்றாரு. என்ன டேர்ம் அப்படின்னா மீடியம்னு சொல்றாரு. இல்ல ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட்ஸ் அ எய்ம். நீ என்ன சொல்ல வரப்போற அப்படின்றதோடைய குறிக்கோள் மாதிரி நம்ம சொல்ல வரோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் மேனர். ஸோ மீடியம் அப்படின்றாங்க. மீடியம் அப்படின்றது இஸ் அ மோட் ஆர் அ மெட்டீரியல் த்ரூ த ஆர்டிஸ்டிக் இமிட். ஸோ இதுல நாம 3 விஷயத்தை இமிடேஷன் பண்ணலாம். என்னது அப்படின்னா ஒன்னு கலர், இன்னொன்னு ஃபார்ம், இன்னொன்னு சவுண்ட். ஸோ இந்த 3 விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மீடியமா நாம ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமிடேஷன் கொடுப்பாங்க. அதை எப்படி இமிடேஷன் பண்ணுவாங்க? ஒரு சவுண்ட்னு எடுத்துக்கிறோம். நம்ம சவுண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத அதை எப்படி வந்து நம்ம வந்து பிரிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அது ரிதமா பிரிக்கலாமா, ஒரு லாங்குவேஜா பிரிக்கலாம், ஹார்மோனியா பிரிக்கலாம். அப்போ இந்த 3 விஷயத்த எப்படி வந்து மீடியமா யூஸ் பண்றாங்க? ஒரு பெயிண்டர் எடுத்துக்கிறோம். ஒரு பெயிண்டர் இந்த மீடியமா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பெயிண்டர் எப்படி பார்ப்பானா அவனுக்கு தேவை கலர் மட்டும்தான். பட் அவனுக்கு என்ன தேவைப்படாதுன்னா இந்த ரிதமோ இந்த லாங்குவேஜோ இதெல்லாம் தேவைப்படாது. அப்போ மீடியம் ஆஃப் போயட். அப்போ போயட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங்குவேஜும் யூஸ் பண்ணுவாங்க, ரிதமும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயங்களை வந்து பார்த்தோன்னா மீடியம் அப்படின்ற விஷயத்த ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். இல்லைன்னா இந்த போயட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் 2 விஷயமா தேவைப்படும். 2 விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில நேரம் லாங்குவேஜும் தேவைப்படும், ரிதமும் தேவைப்படும். அப்போ போயட்ரி அண்ட் மியூசிக் ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸா இருந்தாலும் பட் போத் ஆஃப் ஹேவ் அ ரிதம் அண்ட் ஹார்மோனி. ஸோ போயட்ரியும் மியூசிக்கும் நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் ரிதம். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா போயட்ரியா இருக்கட்டும், ப்ரோஸா இருக்கட்டும், இல்ல டிராமாவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரான்ச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்றது நம்மளுடைய கான்செப்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வர ஒரு பிரான்ச்சஸ், போயட்ரி, டிராமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் பட் அரிஸ்டாட்டிலுடைய காலத்துல, அரிஸ்டாட்டில் வாழ்ந்த காலத்துல லிட்ரேச்சர்னு ஒரு டேர்மே கிடையாது. ஆக்சுவலா அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜே கிடையாது. அப்ப அவங்க எப்படி வந்து இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க? ஸோ இமிடேஷன் பண்ணாங்க. ஸோ தேர்ஃபோர் he calls art without a name. ஸோ அப்போ லிட்ரேச்சர்னு ஒரு பேர் கிடையாது, ஆர்ட்னு ஒரு வேர்டு, அந்த ஆர்ட்ல வித்தவுட் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் ஃபர்தரா வேற என்ன விஷயத்த சொல்ல வராரு அப்படின்னா போயட்ரி மே பி ரிட்டன் வித்தவுட் மீட்டர். ஸோ போயட்ரியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாமலும் எழுதலாம். அதே மாதிரி ஈவன் prose can be poetic times. So having discussed the medium of imitation, Aristotle now turned to analysis of object of imitation. So இதெல்லாம் சொல்லி வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற விஷயத்துக்கு ஸோ செகண்ட் சாப்டர்ல மூவ் ஆகுறாரு.
ஸோ செகண்ட் சாப்டர்ல அவர் என்னென்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் இமிடேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் இமிடேஷன் அப்படின்றது என்ன? ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் இமிடேஷன் அப்படின்றது இட்ஸ் அது பொயட்ரியா இருக்கலாம், டிராமாவா இருக்கலாம். இதுல ஒரு ஒரு ஹியூமனுடைய கேரக்டரை அது நல்ல விஷயமாவும் சொல்லலாம், ஒரு சில நேரம் கெட்ட விஷயமாவும் சொல்லலாம் அப்படின்றாரு. ஸோ த ஆக்ஷன் வெதர் குட் ஆர் பேட், a poet may imitate men, present them doing as a good, or he may portray their weakness, foolish, mock at them. ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு போயட் இமிட்டேட் பண்ணுவாரு. அப்போ ஒரு போயட் வந்து ஒருத்தரை பத்தி நல்லாவும் சொல்லலாம், தப்பாவும் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த போயமுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு போயட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயமை உருவாக்குறாங்க. அப்போ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ராஜடி அண்ட் காமெடி. ஸோ காமெடிக்கும் ட்ராஜடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அரிஸ்டாட்டில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாருன்னா, ட்ராஜடி அப்படின்றது ஐடியலைஸ் மேன். ஸோ ஒரு ட்ராஜடி நம்ம எடுக்கிறோம், அதுல வர ஹீரோவை அரிஸ்டாட்டில் வந்து எப்படி பாக்குறாரு அப்படின்னா ஒரு ஐடியலைஸ் மேனா காட்டுறாங்க. அதுவே காமெடியில எக்ஸ்போஸ் தட் மென் ஆர் வர்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. ட்ராஜடியில எப்படி வந்து ஒரு ஒரு கேரக்டரை வந்து எப்படி காமிக்கிறாங்க, அதே காமெடியில வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து வர்ஸ் தேன் வாட் தே ரியலி தே ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மேனர் ஆஃப் இமிடேஷன். ஸோ த தேர்ட் சாப்டர் மேனர் ஆஃப் இமிடேஷன். ஸோ மேனர் ஆஃப் இமிடேஷனை என்ன பண்றாரு அப்படின்னா மொத்தமா வந்து கிளாசிஃபைட் பண்றாங்க. ஸோ 3 மோட்ல இது என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாசிஃபைட் பண்றாங்க. ஸோ நம்ம புக்கை நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்லயே நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க தனியா நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இல்லை, எல்லாமே நம்ம புக்லயே உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இந்த புக் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க வாங்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பர் இங்கே இதுல இந்த பிக்சர்ல இருக்கும். ஸோ இந்த என்னுடைய நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கால் பண்ணி ஃபுல் ஆல் யூனிட் புக்கும் நீங்க வேணா வாங்கிக்கலாம். இல்ல இந்த பர்டிகுலரா எனக்கு இந்த 8வது யூனிட் மட்டும் தான் வேணும், இல்ல 2வது யூனிட் வேணும் அப்படின்னா கூட நீங்க தனியாவும் வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எது வேணுமோ நீங்க வந்து அக்சஸ் பண்ணுங்க. ஸோ மொத்தம் வந்து 3 மோடு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நெரேட்டிவ் மோடு. செகண்ட் டிராமட்டிக் பிரசன்டேஷன். ஸோ டிராமட்டிக் பிரசன்டேஷன் அப்படின்னும் போது கேரக்டர்ஸ் ஆர் ஷோன் இன் ஆக்ஷன். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நெரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்றது ஒரு சில இந்த போயம்ல வந்து பார்த்தோம்னா நெரேஷன்ஸ் இருக்கும். இப்போ டிராமட்டிக் ஃபார்ம் வந்து பார்த்தா செகண்ட் மோட்னு சொல்றாரு. ஸோ த மேனர் ஆஃப் இமிடேஷன் தே பர்ஃபார்மிங் எவ்ரி திங். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பாங்க. தேர்ட் மோட் என்னன்னா இமிடேஷன் இஸ் அ கம்பைனேஷன். என்ன மாதிரியான கம்பைனேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே, ஒன்னு நரேஷனும் இருக்கும், இன்னொன்னு டிராமட்டிக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிந்தசைஸ்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா தேர்ட் மோட் ஆஃப் மேனர். ஸோ ஆக்சுவலா அவர் என்ன பண்றாருன்னா மேனர் ஆஃப் இமிடேஷனை 3ஆ பிரிச்சாரு. ஸோ இந்த 3த்தையுமே நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து த மேனர் ஆஃப் இமிடேஷன் டிட்டர்மனைஸ் த நேச்சர் ஆஃப் போயட்ரி. இட் மேபி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எபிக்கா இருக்கலாம், இல்ல டிராமாவா இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆக்சுவலா இன் எபிக் போயம் த போயட் நெரேட் த ஸ்டோரி. ஸோ எபிக் போயமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா எபிக்னாலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 12 புக்குங்களை கண்டெயின் ஆனது தான் வந்து பார்த்தோன்னா எபிக். இது குட் எக்ஸாம்பிள் பாரடைஸ் லாஸ்ட், மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிக் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெரேட் பண்ணுவோம். ஸ்டோரியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெரேஷன் பண்ணுவோம். ஆல்சோ பிரசன்ட் இட்
மீன் ஆஃப் டயலாக்ஸ் இன்வால்விங் கேரக்டர்ஸ். ஸோ அதுல ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரடைஸ் லாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல காட் ஒரு கேரக்டரா இருப்பாரு, சாட்டன் ஒரு கேரக்டரா இருப்பாங்க, ஆடம் ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஈவ் ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் இருப்பாங்க அதுல. இதுல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நெரேஷனா இருக்கும். ஸோ டிராமாட்டிக் போயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எல்லாமே வந்து கேரக்டர்ஸ் இன் ஆக்ட். கேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. அதுல நெரேஷன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க தான் நெரேஷன் பண்ணிக்குவாங்க. பட் இதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கேரக்டரை டிராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த எபிக் போயமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஸோ என்ன எபிக் போயமுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹோமர். ஸோ சாப்டர் 4 ஜெனிசிஸ் ஆஃப் பொயட்ரி. இது என்னது ஜெனிசிஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னா ஆர்ஜினை பத்தி சொல்றாரு. ஸோ போயம் எப்படி உருவாச்சு, போயம் எப்போ உருவாச்சு, அதனுடைய தொடக்கம். ஸோ அதனுடைய ஆர்ஜின் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அரிஸ்டாட்டில் ட்ரேஸ் பண்றாரு, ஆர்ஜின் ஆஃப் போயட்ரிய ட்ரேசஸ் பண்றாரு. எப்போட அது உருவாச்சு அப்படின்றது ஹிஸ்டரி காலம் அப்படின்ற மாதிரி உருவாக்குறாரு. ஸோ த ஆர்ஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் போயட்ரி. Aristotle means it's a dramatic poetry. Poetry takes its origin from 4 factors. ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றாரு. ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, ஒன்னு மேன் டிசையர் டு இமிட்டேட். மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா டிசையர் டு இமிட்டேட் அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ். அது எங்கிருந்து இமிட்டேஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ திங்ஸ் இன் அ லைஃப் ஈவன் சைல்டு இமிட்டேட் த பேரண்ட்ஸ். ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்றதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த செய்யறத வந்து பார்த்தோன்னா அப்பாவை பார்த்து ஒரு குழந்தை வந்து கத்துக்கும். அதே மாதிரி ஒரு போயட் ஒரு வேலையை ஒரு ஒரு போயம் எழுதுறதுக்கு ஸோ ஒரு சில இமிட்டேஷன் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் லைஃப்ல இருந்தே வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க, இமிட்டேஷன் பண்ணிடுவாங்கன்றாங்க. செகண்ட் இமிட்டேஷன் அப்படின்றது இஸ் கிவ்ஸ் அ ப்ளஷர் டு மேன். ஒரு சில இமிட்டேஷன் பண்ணும்போது அத ரீடர்ஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளஷரை கொடுக்கணும். அப்படிதான் உருவாச்சுன்றாரு. ஸோ போயம் ஃப்ரம் இமிட்டேஷன் மேன் லேர்ன் அண்ட் லேர்னிங் கிவ்ஸ் இம் ப்ளஷர். Man derive pleasure from harmony and rhythm. Poetry include both. So அடுத்து என்னென்ன விஷயத்த சொல்றாரு பாருங்க. Poetry develop from the above 4 factors. So இது மாதிரி தான் poetry என்ன ஆச்சு அப்படின்னா டெவலப் ஆச்சு. So இந்த process development poetry broke into 2 kinds. ஸோ அதை 2 விதமா நம்ம வந்து பிரிக்கலாமா. த ஃபர்ஸ்ட் டீல்ட் வித் நோபல் ஆக்ஷன் ஆஃப் நோபல் பர்சன், ஹிம் டு காட். ஸோ யூஸ்வலா காடுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா காடை பத்தி நிறைய போயம்களை எழுத ஆரம்பிச்சாங்க. வேர் ரிட்டன் இன் திஸ் வே. ஸோ ஒரு காடை பத்தி எழுதும் போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பர்த் ஆஃப் எபிக், ஹோமர், ஹெலியட். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வந்து இந்த எபிக் எல்லாம் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லும் போது ஹோமர் வந்துருவாரு, அப்புறம் ஒடிசி. ஸோ ஹோமருடைய ஹெலியட் அண்ட் ஒடிசி ஆர் த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் எபிக் போயம். அப்போ இது ரெண்டுமே வந்து என்னது அப்படின்னா எபிக் போயம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எபிக் போயம்ங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் எபிக் போயட்ரி. எப்படி வந்து டெவலப்மெண்ட் எபிக் போயம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுல என்ன ஆச்சு அப்படின்னா த பர்த் ஆஃப் ட்ராஜடி உருவாச்சு. ஸோ த ட்ராஜடி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்குறாங்க. த செகண்ட் கைண்ட் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லும் போது டீல்ட் வித் ஆக்ஷன் ஆஃப் ட்ரிவியல் பீப்புள் அண்ட் திஸ் லீட் டு பர்த் ஆஃப் காமெடி. ஸோ ஒன்று வந்து பார்த்தோன்னா எபிக் போயம் எழுதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுல நம்மளுக்கு கிடைச்சதுதான் ட்ராஜடி. அது ஒரு விஷயம். செகண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் ட்ரிவியல் பீப்புள். ஸோ இந்த ட்ரிவியல் பீப்புள் அப்படின்னா வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா போயமா எழுத ஆரம்பிச்சாங்க. அது எழுதும் போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து அதுல ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, அதுல காமெடி மாதிரி அதை உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கும் போது
என்ன உருவாச்சு அப்படின்னா பர்த் ஆஃப் காமெடி. அப்ப பர்த் ஆஃப் ட்ராஜடி ஒரு பக்கம் உருவான மாதிரி பர்த் ஆஃப் காமெடி வந்து உருவாச்சு. So Homer is written for excellence, excelled in both tragedy and comedy. Iliad and Odyssey are the epic tragic magnitude, whereas Homer's the Margit is a comic work. So இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம். So ஓமருடைய ஒரு ஒர்க் இங்க கொடுக்குறாங்க. ஸோ ஓமர் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுத்துலயுமே ஃபேமஸ். என்ன ரெண்டுத்துலயுமே ஃபேமஸ் அப்படின்னா அவர் காமெடியிலயும் ஃபேமஸ், ட்ராஜடிலையும் ஃபேமஸ். அப்போ அவருக்கு ட்ராஜடிக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலியட், ஒடிசி இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா எபிக் ஆஃப் ட்ராஜடிக்கு நம்ம வந்து குட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓமருடைய த மார்கெட்டிட்ஸ் அப்படின்றது ஒரு காமிக் ஒர்க்கா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே எக்ஸலன்ஸ், காமெடியிலையும் எக்ஸலன்ஸ், அதே மாதிரி ட்ராஜடிலையும் எக்ஸலன்ஸ். அடுத்தது சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. காமெடி, எபிக் போயட்ரி அண்ட் ட்ராஜடி. இந்த 3 விஷயத்தை பத்தி சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா காமெடி present character who are worse than average. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது டைரக்ட் கொஸ்டினாவே வரும். காமெடி அப்படின்றதுல ஒரு கேரக்டர் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி காமிக் கேரக்டர் அப்படின்றவங்க நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா லோயர் டைப். ஸோ காமெடி அப்படின்றதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோயர் டைப்னு சொல்லலாம். இட் டஸ் நாட் மீன் தே லேக் இன் அ மாரல். அதே மாதிரி அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் காமிக் கேரக்டர்ஸ் ஆர் ரெடிகுலஸ். ரெடிகுலஸ் அப்படின்னா த பீசஸ் ஆஃப் அக்லின்னு சொல்லலாம். த பீசஸ் ஆஃப் அக்லி அப்படின்றது டஸ் நாட் த காஸ் ஆஃப் பெயின். ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப வந்து வருத்திக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மலா வந்து காமெடியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே எபிக் போயட்ரி அண்ட் ட்ராஜடி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சீரியஸ் கேரக்டர். இது ரெண்டுத்துலயுமே எப்படி இருப்பாங்களா கேரக்டர் வந்து சீரியஸா இருப்பாங்க. பட் காமெடியில அந்த அளவுக்கு இருக்காது. The characters are better than average. ஸோ அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ பண்றாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் மீதி. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே. ஸோ எபிக் அப்படின்றது இட்ஸ் அ போயட்ரி இஸ் ஆல்வேஸ் நெரேட்டிவ் ஃபார்ம். எபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா நெரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். எபிக் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங் போயமா இருக்கும். ஆக்சுவலா லாங் போயம் அப்படின்னா 12 புக்ஸ். ஆக்சுவலா ஒரு எபிக்னாலே கண்டிப்பா எத்தனை புக்ஸ் இருக்கணும்? 12 புக்ஸ் இருக்கணும். ஸோ நோ ஃபிக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன். ஒரு எபிக் போயம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் அவ்வளோ நேரம் தான் அப்படின்லாம் வந்து ஃபிக்ஸ்ட்லாம் கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி மீட்டர் எம்ப்ளாய்டு இன் எபிக் போயட்ரி. ஸோ மீட்டர் எம்ப்ளாய்டு இன் எபிக் போயட்ரி அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோயிக். ஸோ அடுத்தது வேற என்னென்ன டிஸ்கஷன் கொடுக்குறாருன்னா லாஸ்டா வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு இந்த சாப்டர்ல. ரொம்ப இந்த அரிஸ்டாட்டில் பொயட்டிக்கோடைய இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல சொல்றாரு. இதுதான் ஒரு கடைசி சாப்டர்லயும் சொல்றாரு. என்ன அப்படி சொல்றாருன்னா எபிக் போயட்ரி அப்படின்றது இஸ் அ சுப்பீரியர் டு ட்ராஜடி. எபிக் போயட்ரி அப்படின்றது சுப்பீரியர் டு ட்ராஜடி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இட் இஸ் மெயின் கான்செப்ட் ஆஃப் இந்த அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ். ஆல் த எலிமெண்ட் ஆஃப் எபிக்ஸ் could be found in a tragedy. இப்போ எபிக் பெருசா ட்ராஜடி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம் அப்படின்னா இவர் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு. எது வந்து பெருசு அப்படின்னு சொல்லும் போது எபிக் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ் நெரேஷனு,
கேரக்டர்ஸ், அது எழுதுற விதம் எல்லாமே பார்க்கும்போது எபிக்ல இருக்கிறதும் ட்ராஜடியில இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றாரு. பட் all the characteristics of tragedy need not be there in a epic. அதே மாதிரி ட்ராஜடியில இருக்கிற ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிக்ல இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. பட் அது வந்து ஸ்பெசிபிக். ஸோ அவர் ஃபைனலா என்ன சொல்ல வர்றாருன்னா, எபிக்கை விட ஸோ ட்ராஜடியில இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகம். ஸோ இதை காட்டிலும் ட்ராஜடி தான் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஃபைனலா என்ன பண்றாருன்னா, எபிக் போயட்ரி இஸ் சுப்பீரியர் டு ட்ராஜடி அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டை இந்த சாப்டர்ல நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 5 சாப்டர்ஸ். ஸோ இந்த 1 to 5 சாப்டர்ஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் அதுக்கு அடுத்தது 6வது சாப்டர்ல இருந்து 10வது சாப்டர் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.